அனைவருக்கும் வணக்கம். நம்ம கற்க கசட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்து பிகினர்ஸாக வரவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப பயனுள்ள தகவலை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே போட்டுட்ருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு ஷேரை வந்து எப்படி வந்து நம்ம அனலைசிஸ் பண்ணலாம், அதுக்கு வந்து என்னென்ன டூல்ஸ் தேவை அப்படிங்கிறத பற்றி போட வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த் கேர் செக்டரில் இருக்கிற ஒரு கம்பெனியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். அந்த கம்பெனி பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா தைரோகேர் டெக்னாலஜி லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டர் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ஆரோக்கியசாமி வேலுமணி. ஆமாங்க, இவர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான். கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலிலேருந்து வந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த ஆரோக்கியசாமி வேலுமணி அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 ரூபாயிலேருந்து தொடங்கி இன்றைக்கி வந்து 2400 கோடிக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட மார்க்கெட் கேப் வந்து வச்சுருக்காங்க தைரோகேர் டெக்னாலஜிஸ் லிமிட்டெடுங்கிறதுல. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க. எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்மர் தான். எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு ஒரு பேண்ட்டு செருப்பு கூட வாங்க முடியாமல் அளவுக்கு அவங்க குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வறுமையில் இருந்தது. ஆனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட உழைப்பால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு கம்பெனியை வந்து பார்த்திங்கன்னா நிர்வகிச்சிருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் ஒரு 180 ரூபா வேலைக்கு வந்து சேர்ந்துருக்காங்க. 4 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனி கொலாப்ஸ் ஆனதுனால அதுக்கப்புறம் வேறு எங்கே வேலை தேடுறதுன்னு சொல்லிட்டு டிஆர்டிஓவில் வந்து சேர்ந்துருக்காங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லாவே ஒரு பர்மனெண்ட் ஜாப் கிடச்சிருக்கு. 14 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக்டரேட் பட்டமும் வாங்கியிருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு தைராய்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேற்கொண்டு இந்த மாதிரி ஒரு கம்பெனியை வந்து உருவாக்கியிருக்காங்க, தைரோகேர் டெக்னாலஜிஸ்னு. இந்த கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோ காஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல சர்வீஸ் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனியை வந்து உருவாக்கியிருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா வெறும் 1 லட்ச ரூபா வச்சு ஒரு கம்பெனியை வந்து எப்படி வந்து இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்பவே வியப்பாக இருக்குது. நம்மள மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இவரை வந்து ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரீம்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்காக கேட்டுக்கிறேன். சரிங்க, இப்போ நம்ம வந்து உங்கள் பிஸ்னஸ் மாடலுக்குள்ளே போயிடலாம். தைரோகேர் டெக்னாலஜி லிமிட்டெடுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 சிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்குது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா 24/7 அதாவது எல்லா நாளுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட டெஸ்ட்டு வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 ஜோனல் ப்ராசஸிங் லேப், 20 ரீஜனல் லேப்ஸ், அதுக்கப்புறம் இல்லாமல் 4 கோவிட் லேப்ஸும் இருக்குது. ஒவ்வொரு 200 கிலோமீட்டருக்கு நம்ம கண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பார்ட்ஸுமே இவங்க வந்து கவர் பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்க, இவங்களோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்குள்ளே போயிடலாம். இவங்களோட மார்க்கெட் கேப் வந்து பார்த்திங்கன்னா 2400 கோடி. ROCE வந்து பார்த்திங்கன்னா 41% இருக்குது. ROE வந்து பார்த்திங்கன்னா 30.8% இருக்குது. இவங்க டிவிடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4% கிட்ட டிவிடெண்ட் வந்து தராங்க. உங்களோட சேல்ஸை வந்து பார்க்கும்போது உங்கள் சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. இது வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் சைன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ வந்து நம்ம ஒரு ஹெல்த் கேர்னு எடுத்துக்கிட்டோமா, இவங்க வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக தைராய்டு டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 3 to 4 இயர்ஸாக வந்து கோவிட் டெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கார்டியக் டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து பண்ணுறாங்க. எப்போவுமே வந்து இந்த டயக்னோஸ்டிக் கம்பெனியில் பொறுத்த வரைக்கும் மார்ஜின் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அவங்களுக்கு நல்ல ஒரு லாபமும் கிடைக்கும். இவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நெட் இன்க்ரீஸ் வந்து இருக்குது. தைரோகேர் டெக்னாலஜிஸோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பார்க்கும்போது அவங்களோட ப்ரொமோட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 71% கிட்ட வச்சுருக்காங்க. FIS வந்து பார்த்திங்கன்னா 10% கிட்ட இருக்குது. DASகிட்ட வந்து பார்த்திங்கன்னா 9% கிட்ட இருக்குது. இதே பப்ளிக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10% வச்சுருக்காங்க. இந்த தைரோகேர் டெக்னாலஜிஸ் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜஸை எதை பார்க்கலான்னா, அவங்க வந்து ப்ரொமோட்டர் வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து அவங்க ஷேர்ஸை வந்து பிளெட்ஜ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு நெகட்டிவ் சைனாக பார்க்கலாம். பாசிட்டிவ் சைனாக பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா 100% டெப்ட் ஃப்ரீ கம்பெனி. சரிங்க, இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இப்போ டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து பார்த்துருவோம். நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து இப்போ நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து 2016
ஒரு 450 ருபீஸ்க்கு இருந்த ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2019 அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ஆல் டைம் லோவான ஒரு 350 ருபீஸ் கிட்ட போயிட்டு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா கோவிட் டைமில் நல்ல ஒரு ரைஸ் கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1400 ருபீஸ் கிட்ட போயிட்டு அடுத்த ஒரு டூ இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் அந்த 2019 லோ ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு இப்போ வரப்பொழுது. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்டான லெவல் ஏன் பார்த்தீங்கன்னா அந்த 350 ருபீஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் லோங்கிறதுனால கண்டிப்பாக இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 50% ரைஸ் ஆச்சும் கண்டிப்பாக இருக்கும். இதோட மூவிங் ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 572 ருபீஸில் இருக்குது. இது அடுத்த ஒரு 1 or 2 months வந்து பார்த்தீங்கன்னா இது ஆல் டைம் லோவான 350 ருபீஸ்க்கு போயிடுச்சுன்னா ஏற்கனவே ஹோல்டிங் வச்சிருக்கவங்க இந்த ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லாவே ஆவரேஜ் பண்ணிக்கலாம். இந்த ஆவரேஜ் பண்ணோடனே ஒரு சடன் இன்க்ரீஸ் வரும், ஒரு பவுன்ஸ் வரும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 600 to 700 ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய நல்லாவே போகும். அப்போ அந்த ரைஸில் வந்து நீங்கள் வந்து இந்த ஷார்ட் டேர்மில் வந்து நீங்கள் செல் பண்ணணும்னாலும் செல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா லாங் டைமில் நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து இது ஆல் டைம் ஹையான 1400 ருபீஸை வந்து கிராஸ் ஆகி போகும். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட் வந்து டயக்னோஸ்டிக் கம்பெனி வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து நல்லாவே அவங்களுக்கு மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹெல்த் கேர் செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆல் டைம் லோவில் தான் இருக்குது. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் டைம்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் தான் சொல்லலாம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 1 or 2 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபார்மாசிட்டிக்கல் செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹைப் போகும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இப்போ ஏற்கனவே ஹோல்டிங் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 350 லெவல்ஸில் நல்லா ஆவரேஜ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து ஒரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 monthsலேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இதோட ஃபஸ்ட்டு லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 600 லெவலில் ஃபஸ்ட் டார்கெட்டு, செகண்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 858, தேர்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 1111 அண்ட் ஃபோர்த் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 1400. இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வந்து ஹையா இருக்கிறப்ப எந்த ஒரு ஸ்டாக் ப்ரைஸஸும் வந்து வாங்கக்கூடாது. என்னதான் ஒரு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹை போச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்து 50% ஆச்சும் நடக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஸ்டாக் ப்ரைஸை வாங்கினா கூட நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம எப்பவுமே ஒரு ஆல் டைம் ஹைல வந்து வாங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ப்ராஃபிட் அந்த டைம் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி போயிட்டே இருக்கும். அதனால எப்பவுமே வந்து ஒரு கரெக்டான ஒரு லெவலில் வந்து நம்ம வாங்கினோம்னா ஒரு ஷார்ட் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆர்எஸ்ஐ வந்து பார்த்தீங்கன்னா 37ல் இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 75 to 80 வந்து போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இது வந்து 5 year சார்ட் வந்து நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக இன்னும் 1 yearக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 75 to 80 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 750K மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் வேணும்னா அவங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஷேர் அனலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஷேர் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் அனலைஸ் பண்ணி சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.